Hi, hello and welcome back to NEET MASTER. கடந்த வாரம் 17ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரின் படி நீட் எக்ஸாம் செப்டம்பர் 13ஆம் தேதி நடக்க போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு எதிராக நீட் எக்ஸாம் இன்னும் போஸ்ட்போன் பண்ணணும்னு சொல்லிட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் பல லீடர்ஸும் குரல் கொடுத்துட்டு வராங்க. ஒரு சைடு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், இன்னொரு சைடு பார்த்தா போராட்டங்கள் நம்ம போயிட்டுருக்கு. இதையும் மீறி நீட் தேர்வு நடத்தினாலும் அதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நீட் தேர்வு நடத்துவதால் ஏற்படும் சிக்கல்கள், நீட் தேர்வு மறுபடியும் போஸ்ட்போன் பண்ண வாய்ப்பு இருக்காங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுவோம்னா, அசாம், பீகார் போன்ற ஸ்டேட்ஸில் இருக்க பீப்புள் மேஜர் ஃப்ளட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சாப்பிடுவதற்கும் தங்குவதற்கும் கஷ்டப்பட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் அங்கே இருக்கிற நீட் ஆஸ்பிரண்ட் அவங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களால தான் நிம்மதியாக இருக்க முடியுமா, என்ன சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்க மென்டலாக ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால எப்படி நீட் எக்ஸாம் எழுத முடியுங்கிறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால செகண்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுவோம்னா, நீட் எக்ஸாம் இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் எழுத போகிற எக்ஸாம் கிடையாது. மோர் தென் 1000 ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸும் நீட் 2020 எழுத போகிறாங்க. இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறதே டிஃபிகல்ட்டான விஷயம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அதர் கண்ட்ரீஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்தியா நீட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒன்றா தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம்னா, நிறையா பேர் எக்ஸாம் சென்டருக்கு ட்ராவல் பண்ணி தான் போகணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் சென்டரில் இருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. ஒரு ஸ்மால் டவுன் ஒரு வில்லேஜில் இருக்காங்க. அவங்க எக்ஸாம் சென்டர் போகணுன்னா அவங்க எப்படி போவாங்க? அவங்கள எக்ஸாம் சென்டரில் கொண்டு போய் சேர்க்க அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் சென்டர் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் என்ட்ரி ஸ்லாட் 11 to 11:30ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நாள் முன்னாடியே போய் அங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். ஸோ ஃபுட் அவுட் சைட் தான் வாங்கி ஆகணும். ஹோட்டல் ஃபுட்லாம் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குன்னு தெரியாது. பல கிலோமீட்டர் வேறு ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியே கொரோனாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஒருவேளை ஃபுட், ஹோட்டல் எல்லாமே ஹைஜீனிக்காக இருந்தாலும் பஸ், ட்ரெயின் போன்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாத இந்த டைமில், இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நிறையா பேர் கையில் பணம் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்களால ட்ராவலிங்க்கு, அக்காமடேஷனுக்கு, ஃபுட்டுக்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். இதையும் மீறி அவங்க குழந்தைகளை சேஃபாக எக்ஸாம் சென்டருக்கு போய் அவங்களே நல்லா எக்ஸாம் எழுத வச்சு மறுபடியும் சேஃபாக வீட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்க போகுது. ஒரு பணக்கார குழந்தையின் கனவும் ஒரு ஏழை குழந்தையின் கனவும் ஒன்றுதான். இந்த இரண்டுமே முக்கியம்தான். ஆனால் ஒரு ஏழை மாணவனுடைய கனவை நினைவாக்க பணம் என்ற ஒன்று எப்பொழுதும் தடையாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இது ஒரு கஷ்டமான விஷயந்தான். 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அதில் 1% பீப்புள் அஃபெக்ட் ஆனால் கூட அது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்கும்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவங்க பாதிக்கப்பட்டால் அவங்கனால வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட் கன்வின்சிங் தேர் சில்ட்ரன் நாட் டு ரைட் தி எக்ஸாம் திஸ் இயர். ஸோ இதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர் பாதிக்கப்படுது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் மென்டல் ப்ரெஷர் தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது அவங்களால எக்ஸாம் எப்படி எழுத முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நீட் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். NTA நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி AIAP-GET ஆல் இந்தியா ஆயுஷ் போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இதையும் NTA தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் 29 ஆகஸ்ட் நடக்க போகிற இந்த எக்ஸாமை 28 செப்டம்பருக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நீட் எக்ஸாமுக்கு இன்னும் அட்மிட் கார்டே ரிலீஸ் பண்ணல. இந்த வீக் எண்ட்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆயுஷ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ண NTA முடியுதுன்னா நீட் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணவும் ஒரு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் சத்யாகிரகா அகைன்ஸ்ட் எக்ஸாம்ஸ் இன் கோவிட், இந்தியா யுனைடெட் டு போஸ்ட்போன், JEE நீட் போன்ற ஹேஷ்டேக்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் டைமில் நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாமல் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த கன்ஃபியூஷன் டைமை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நீட் எக்ஸாம் போஸ்ட்போன் குறித்து உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு NTA அஃபீஷியலுக்கு ரீச் ஆனால் கூட ஃபர்தராக ஏதாவது ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலில் நீட் டிப்ஸ், ஸ்டடி டிப்ஸ் பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இன்னொன்று நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.